கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 73:23 வசனத்தை பார்க்கின்ற பொழுது, ஆனாலும் நான் எப்பொழுதும் உன்னோடு இருக்கிறேன், என் வலது கையை பிடித்து தாங்குகிறீர் என்று சொல்லக்கூடிய வார்த்தைகளை இன்றைய நாட்களில் நாம் பார்க்கின்றோம். ஆண்டவராகிய கர்த்தர் எந்த சூழ்நிலையிலும் நம்மோடு கூட இருந்து நம் கரத்தை பிடித்து அவர் தாங்குகின்றவராக இருக்கின்றார். தாவீதுடைய வாழ்க்கையில் தாவீது பலவிதமான நிந்தைகள், போராட்டங்கள், மரண தருவாய்கள், சவுல் எப்படியாயிலும் கொன்றுவிட வேண்டும் என்று அவன் தாவீதை தேடிக்கொண்டே திரிந்தான். அப்பொழுது ஆண்டவராகிய கர்த்தருடைய கரம் தாவீதோடு கூட இருந்து அவரை எல்லா தீமைக்கு விலக்கி, மனுஷனுடைய கண்களுக்கு எல்லாம் விலக்கி அவரை அழகாக ஆண்டவர் காத்து கொண்டார், பாதுகாத்தார். அதே ஆண்டவர் இன்றைய நாட்களிலும் அவரை நேசிக்கின்ற பிள்ளைகளை, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழுகின்ற பிள்ளைகளை ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவர்களுடைய கையை ஆண்டவர் பிடித்து தாங்குகிறவராக இருக்கிறார். நம்பி அவருடைய வசனத்தை பிடித்து கொண்டு நாம் வாழ்வோமானால் நிச்சயமாகவே கர்த்தருடைய கரம் நம்மோடு கூட இருந்து நம்மையும் தாங்கி வழிநடத்தக்கூடியதாக இருக்கின்றது. உங்களுடைய வாழ்க்கையிலும் எத்தனை நெருக்கம் வந்தாலும் அவர் உங்கள் கரத்தை பிடித்து தாங்கிக் கொள்கின்றவராக ஆண்டவராகிய கர்த்தர் இருக்கிறார். ஆகவே சோர்ந்து போகாதீர்கள், ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினாலே நீர் எங்கள் கரத்தை பிடித்து தாங்குகிறீர் என்று சொல்லியிருக்கிறபடியினால் உமக்கு நன்றி. தொடர்ந்து உம்முடைய கரத்தினால் எங்கள் கரத்தை பிடித்து அனுதினமும் எங்களை நடத்தும். நீர் எங்களை ஆசீர்வதியும். உம்முடைய அன்பு கரத்துக்குள்ளே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன்.